ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இது அகிலாஸ் கிளாஸ் ரூம். நான் உங்கள் அகிலா. நம்ம இன்னைக்கு பிரமிட் க்யூப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி 3x3 க்யூப் பண்ணி பழகிருப்போம் இல்லையா? அதற்கு சின்ன ஃபார்முலா தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம், ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஓகேவா? இப்போது இந்த பிரமிட் க்யூப்பில் எவ்வளோ சைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சைட்ஸ் இருக்குது. இந்த 4 சைட்ஸும் ஒரு சைடு ஒரு கலர் இருக்குது. ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ. இப்போ இந்த 4 கலரும் மிக்ஸ்அப் ஆயிருந்தது அப்படின்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? வாங்க கற்றுக்கலாம். இப்போ நம்ம இந்த க்யூபை நம்ம நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ்அப் பண்ணிட்டோம். அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன இருந்தது? ஒரு சைடு ஃபுல்லாக எல்லோ இருந்தது, ஒரு சைடு ஃபுல்லாக க்ரீன் இருந்தது, ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளூ, ஒரு சைடு ஃபுல்லாக ரெட் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு கலரையும் ஒரு சைடு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான மூவ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த கார்னரில் இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக ட்விஸ்ட் ஆகும். இப்போ இங்கே எல்லோ கலர் இருந்ததுன்னா இந்த எல்லோ கலர் வர வரைக்கும் நம்ம இந்த குட்டி ட்ரையாங்கிளை திருப்புவோமா? ஹை, வந்துடுச்சு. அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இங்கே என்ன கலர் இருக்குது? க்ரீன். அப்போ இந்த க்ரீன் வர வரைக்கும் நம்ம இந்த குட்டி ட்ரையாங்கிளை திருப்பலாமா? மேட்ச் ஆயிருக்கா? இல்லை. இப்போ மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ இந்த பக்கம் மேட்ச் ஆகிடுச்சா? நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே எல்லோ இருக்குது. அப்போ இங்கே எல்லோ வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? டேர்ன் பண்ணணும். ஒரே டைமில் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அடுத்த சைடு பார்க்கலாம். இங்கே நம்ம டேர்ன் பண்ணினோம் இல்லையா? இங்கே டேர்ன் பண்ணனாலேயே இங்கேயும் மேட்ச் ஆகிடுச்சு, இந்த பக்கமும் மேட்ச் ஆகிடுச்சு, இங்கேயும் மேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே என்ன ஆகிடுச்சு? மேட்ச் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு தெரியும் தானே? நம்ம அழகாக இப்படி திருப்பினா மேட்ச் ஆகிடும். அப்போ இந்த பக்கம் பார்க்கலாமா? இங்கே ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு, க்ரீன், ரெட், 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 ப்ளூ, ப்ளூ, எல்லோ, க்ரீன், ரெட், க்ரீன், ப்ளூ. இந்த 4 சைட்லேயுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த கார்னர் 2 பீசஸை மட்டும் நம்ம எல்லா சைட்லேயும் மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? இந்த ட்ரையாங்கிள் பாரு. இப்போ நீ இந்த குட்டி ட்ரையாங்கிளை டேர்ன் பண்ணி நீ ஃபிக்ஸ் பண்ண. இப்போது இந்த ட்ரையாங்கிள் பாரு அழகாக மூவ் ஆகுது. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளும் மூவ் ஆகுது, இந்த ட்ரையாங்கிளும் மூவ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸை நம்ம மூவ் பண்ணி இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த 3 கலரையும் நம்ம மேட்ச் பண்ணலாமா? இப்போ இங்கே என்ன இருக்குது? ப்ளூ இருக்குது. இங்கே என்ன இருக்குது? எல்லோ. இங்கே என்ன இருக்குது? க்ரீன். ஆஹா, எல்லாமே ஒரே கலராக இருக்கே, எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறது? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்த ட்ரையாங்கிளை இப்படி திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்தா என்ன ஆயிடுச்சு? இங்கே க்ரீன் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இங்கேயும் க்ரீன் மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ இங்கே க்ரீன் வருதுன்னு பார்க்கலாமா? இங்கே இருக்குது. அப்போ நம்ம இப்படி டேர்ன் பண்ணதுமே என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? இங்கே க்ரீன், இங்கே க்ரீன், இங்கே க்ரீன், அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கு அடுத்த பக்கம் என்ன இருக்குது? நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமையே நம்மளுக்கு ப்ளூ, ப்ளூ, ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்கலாமா? ரெட், ரெட், ரெட். அப்படியே கீழே பார்த்தா எல்லோ, எல்லோ, எல்லோ. ஒருவேளை நம்மளுக்கு இது ஃபிக்ஸ் ஆகலன்னா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தான் தெரியுமே, இந்த ட்ரையாங்கிளை நம்ம திருப்பி பார்த்தா நம்மளுக்கு எந்த கலர் மேட்ச் ஆகுதோ அது வரைக்கும் நம்மளுக்கு இப்படி சுற்றி 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 நம்மளுக்கு திருப்பி மேட்ச் பண்ணலாங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு மேட்சாக வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? சுற்றி சுற்றி பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த கார்னர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த கலரில் இந்த சைடில் என்ன வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? எல்லோ வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பக்கம் என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்? ரெட் வரும்னு தெரிஞ்சுட்டோம். அப்போ இந்த பக்கம் ப்ளூ, அப்போ இந்த பக்கம் க்ரீன். அப்போ என்னென்ன கலர் எந்தெந்த சைடு வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது இனி என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த மிடில் பார்ட்டை எல்லாம் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? இப்போது எல்லோ சூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே.
இப்போ எல்லோ எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எல்லோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த பக்கம் எல்லோ அப்படின்னா இந்த பக்கம் என்ன வரணும்? கண்டுபிடிங்க. ப்ளூ. இங்கே எல்லோ அப்படின்னா இங்கே ப்ளூ வரணும். இந்த இடத்துக்கு நம்ம எல்லோ பீஸ் கொண்டு வரணும், இங்கே ப்ளூ பீஸ் கொண்டு வரணும். அப்போ இங்கே என்ன பீஸ் கொண்டு வரணும்? இங்கே எல்லோ கொண்டு வரணும், இங்கே ரெட். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு? இங்கே வர வேண்டிய எல்லோ இந்த பக்கமும், இங்கே வர வேண்டிய ரெட்டு இந்த பக்கமும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதை நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். இதுக்கும் நம்ம சேம் அந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே என்ன பீஸ் கொண்டு வரணுமோ அந்த பீஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன வரும்? ப்ளூ எல்லோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ப்ளூ எல்லோ எங்கே இருக்குது? ப்ளூ எல்லோ எங்கே இருக்குது? ப்ளூ எல்லோ இங்கே இருக்குது. நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்? இந்த பக்கம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து ப்ளூ இங்கே இருக்குது, எல்லோ இங்கே இருக்குது. இந்த ப்ளூ வந்து இங்கே வரணும், இந்த எல்லோ இங்கே வரணும். மறுபடியும் சொல்கிறேன். இந்த எல்லோ இங்கே வரணும், இந்த ப்ளூ இங்கே வரணும். ஸோ என்ன பண்ணணும்? அப்படியே இங்கே கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா என்னது? இங்கிருந்து இங்கே கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணுவோம் இல்லையா? நான் இந்த பீஸை நான் மேலே கொண்டு போகிறேன். ஸோ நான் ஆப்போசிட்டில் ஹைட் பண்ணுறேன். எப்படி ஹைட் பண்ணுறது? ஜஸ்ட் இன் இன் அவுட் அவுட். ஆஹா, ஃபிக்ஸ் ஆகிடுச்சே. நம்ம என்ன பண்ணோம்? இங்கே இருக்க பீஸை நம்ம இங்கே கொண்டு போயிட்டோம். கரெக்டாக? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம எல்லோ பீஸில் இங்கே எல்லோ கொண்டு வரணும், இங்கே க்ரீன் கொண்டு வரணும். இது உல்ட்டாவாக மாறி இருக்குது. நம்ம இது கடைசியாக பார்த்துக்கலாம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆஹா, இங்கேயும் உல்ட்டாவாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸை நம்ம வெளியில் எடுக்கணும், இல்லை இந்த பீஸை வெளியில் எடுக்கணும். இந்த பீஸையோ இல்லை இந்த பீஸையோ வெளியில் எடுக்க என்ன பண்ணணும்? சேம் இன் அவுட் அவுட். இதை நம்ம பண்ணலாமா? நான் என்ன பண்ணுறேன் பாரு. இந்த பீஸை நான் இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த பீஸை நீ இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நீ இன்னாக கொண்டு வந்துரு, இதை இன் கொண்டு வந்துரு. அவுட் அவுட். இங்கே இருந்த பீஸ் என்ன ஆயிடுச்சு? இங்கே வந்திருக்கு. நீங்கள் 2-3 டைம்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த ரெட்டு எல்லோ எங்கே போகணும்? ரெட்டு இங்கே தான் வரும், இந்த எல்லோ இங்கே வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டேர்ன் பண்ணி வச்சு நம்ம பார்க்கணும். இந்த ரெட் என்ன பார்க்கும்? இங்கே தானே வரும். அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு இந்த ரெட்டு இங்கே வரணும், எல்லோ இங்கே வரணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இன் இன் அவுட் அவுட். இப்போ இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. திருப்புனா என்ன ஆயிடுச்சு? இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணது என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணது மறுபடியும் காணாமல் போயிடுச்சு. அது எங்கேன்னு கண்டுபிடிக்கலாமா? எல்லோ ப்ளூ. எல்லோ ப்ளூ எங்கே போனீங்க? இங்கே இருக்கீங்க. இங்கே இருந்த எல்லோ ப்ளூ என்ன ஆயிடுச்சு? இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஃபார்முலா பண்ணாலுமே மற்ற ஒரு பீஸை நம்ம வந்து மிக்ஸ்அப் ஆகாமல் பண்ணணும். நம்ம அப்படியே என்ன பண்ணிட்டோம்? நம்மளுக்கு வேணுங்கிற பீஸ் கொண்டு போனால் போதுங்கிறது தானே பார்த்தோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பீஸை நம்ம கரெக்டாக கொண்டு போகும்போது அந்த பீஸும் மிக்ஸ்அப் ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணணும். இப்போ மிக்ஸ்அப் ஆகிடுச்சுல்ல, இப்போ அதை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். இங்கே என்ன வரணும்? எல்லோ, இங்கே ப்ளூ. ஆனால் அது இங்கே வந்துருச்சுல்ல, அது எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு போகிறது? மறுபடியும் இதை அப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ என்ன ஆகிடும்? இங்கே போயிடும். இந்த எல்லோ இங்கே வரும். கரெக்டாக? தப்பு. அப்போ நம்ம மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு இந்த ப்ளூ இங்கே போகும், இந்த எல்லோ இங்கே வரும். அப்படி நம்ம இதை பண்ணும்போது என்ன ஆயிரும்? இங்கே மிக்ஸ்அப் ஆயிரும். ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இது ஃபிக்ஸ்அப் பண்ணிட்டோம்ல, இது ஃபிக்ஸ் பண்ணதை நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படியே திருப்பி இதை வேற ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போய் இந்த பீஸை நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, விட்டுறலாம். இங்கே வச்சு இது கீழே ஓரமாக வச்சுக்கலாம். நான் பண்ண வேண்டியது இங்கே வச்சுருக்கேன். எல்லோ ப்ளூ இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு எல்லோ ப்ளூ இங்கே கொண்டு வரணும். ஸோ நான் அழகாக நான் இந்த பக்கம் திருப்புறேன். நான் இந்த பக்கம் திருப்பி நான் இதை ஒன்றுமே பண்ண மாட்டேன். இதைத்தான் நான் கொண்டு போக போகிறேன். ஏன்னா இந்த பக்கம் நான் கம்ப்ளீட் பண்ணதை நான் ஒன்றும் பண்ணாமல் ஆப்போசிட்ஸில் வச்சு இந்த எல்லோ இங்கே கொண்டு போயிடுவேன், இந்த ப்ளூவை நான் இங்கே கொண்டு போவேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் ஹைட் பண்ணி இன் இன் அவுட் அவுட். இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் எல்லோவை இந்த பக்கம் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி பார்க்கலாமா? திருப்பி பார்த்தா நம்மளுக்கு இங்கேயும் மேட்ச் ஆகிருக்கு, இந்த சைடும் நம்மளுக்கு என்ன ஆகலை?
கலைஞ்சு போகலை. நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த பீஸும் காணாமல் போயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த பீஸும் நமக்கு ஃபிக்ஸ் ஆகணும், அதே மாதிரி இந்த பீஸும் ஃபிக்ஸ் ஆகணும். அப்படின்னா நம்ம இதை வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு இந்த பக்கத்தை நம்ம திருப்பி வச்சு பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் இந்த வீடியோவை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பக்கமும் மேட்ச் பண்ணிட்டோம், இந்த பக்கமும் மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ மேட்ச் பண்ணனால நல்லா பாருங்கள், இது ஒன்று மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணல, இது நம்ம கடைசியாக பண்ணிக்கலாம். பாரு, இங்கெல்லாம் ப்ளூ எல்லோ, இங்கேயும் எல்லோ ரெட் இருக்குது. ஸோ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா கீழே வைக்க போகிறேன். என் கையில் என்ன பண்ணிட்டேன், கீழே நான் வச்சுட்டேன். ஃபிக்ஸ் பண்ண பீஸை நான் கீழே வச்சுட்டேன். இப்போ இங்கே ஒன்று தான் எனக்கு ஃபிக்ஸ் ஆகலை, இங்கே ஒன்று ஃபிக்ஸ் ஆகலை, இங்கே ஒன்று ஃபிக்ஸ் ஆகலை, இங்கே ஒன்று ஃபிக்ஸ் ஆகலை. அப்போ எத்தனை பீஸ் நமக்கு மொத்தமாக ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது? 4 பீசஸ் இருக்குது. See 1 2 3 4. நான் ஒரு பீஸ் அப்படிங்கிறது இந்த 2 சைடை சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே, 1 2 3 4 பீசஸ் நமக்கு ஃபிக்ஸ் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பீஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த பீஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் என்ன ஆகிட்டே இருக்கும், மிக்ஸ்அப் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த பீஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இங்கே என்ன பீஸ் கொண்டு வரணும், ரெட் ப்ளூ. இந்த ரெட் ப்ளூ எங்கே இருக்குன்னு தெரியுமா, இந்த இடத்துல இருக்குது, ரெட் ப்ளூ இருக்குது. அப்போ இந்த ரெட் ப்ளூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொண்டு வந்து வச்சுக்கணும். இங்கே கொண்டு வந்தால் என்ன பண்ண முடியும், இங்கே கொண்டு வந்தால் தான் இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கொண்டு போகிறதுனா இப்படி ஹைட் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் கொண்டு போகிறதுனா இந்த சைடு ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த பீஸை நம்ம கீழே இறக்கணும். இந்த பீஸை கீழே இறக்கணும்னா முதல்ல இதை கீழே இறக்கணும். எப்படி தெரியுமா, இன் அவுட். இந்த பீஸ் என்ன ஆயிடுச்சுன்னா கீழே வந்திருக்கு. ரெட்டு ப்ளூ தேவை தானே, அந்த ரெட்டு ப்ளூ கீழே வந்திருக்கு. புரிஞ்சுதா எப்படி கொண்டு வந்தேன்னு? ஜஸ்ட் இங்கே இருக்க பீஸை கீழே கொண்டு வரக்கு ஒன் டைம் இதை கீழே கொண்டு வந்தேன், நெக்ஸ்ட் இதை கீழே கொண்டு வந்தேன், மேலே போயிடுச்சு, இது மேலே போயிடுச்சு. இன் அவுட், தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம இந்த பீஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன வரும், ரெட் வரும்னு தெரியும், இங்கே ப்ளூ வரும்னு தெரியும். இப்போ ரெட்டும் ப்ளூவும் இந்த பீஸ் வந்து எங்கே இருக்குது, நம்மளுக்கு இங்கே கீழே இருக்குது. ஸோ இந்த ரெட்டு நம்ம மூவ் பண்ணால் இந்த இடத்துக்கு ரெட் வரும், இந்த ப்ளூ வந்து இங்கே வரும். நம்ம இன் அவுட் பண்ணால் என்ன ஆகும், இந்த பீஸ் அப்படியே இங்கே போகும். ஸோ நமக்கு இங்கே ரெட்டு வரணும், இங்கே ப்ளூ வரணும். இந்த பக்கம் திருப்பணுமா, இந்த பக்கம் திருப்பணுமா, திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் திருப்பினா என்ன ஆயிரும், ரெட்டு இங்கே போகும், ப்ளூ இங்கே வரும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இந்த பக்கம் ரெட் வேணும், இங்கே ப்ளூ வேணும். கரெக்டாமா? ஸோ இங்கே ரெட்டு வரணும், இங்கே ப்ளூ வரணும். அப்படின்னா இந்த பீஸை நம்ம இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டு இந்த பீஸ் இங்கே கொண்டு போனால் என்ன பண்ணணும், நம்ம இந்த ரெட்டு இங்கே போகும், இந்த ப்ளூ இங்கே வரும். இந்த ரெட்டு இங்கே போகும், இந்த ப்ளூ இங்கே வரும். அப்போ நீ என்ன பண்ணுவ, இன் அவுட். ஆஹா, கீழே இருந்தது இங்கே வந்துருச்சே. இப்படி திருப்பினதுமே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. காட் இட்? ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த க்யூப் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இந்த 3 பீஸும் நம்மளுக்கு மிக்ஸ்அப் ஆகி வரும். ஓகேவா? நான் எப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி 3 பீஸும் மாறி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இந்த பீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணோம், ஆனால் நமக்கு இந்த 3 பீஸுமே அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பண்ணும்பொழுது அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகாது. ஒருவேளை ஆனாலும் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதை நான் சொல்லித்தரேன். நம்ம இங்கேருந்து அந்த பீஸை நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி பின்னாடி மூவ் பண்ணி இதை வந்து மேட்ச் பண்ணிட்டோம். காட் இட்? ஃபிக்ஸ் பண்ணதுமே நம்மளுக்கு இந்த 3 பீஸ் மட்டும்தான் என்ன இருக்குது, மிக்ஸ்அப் ஆகிருக்கும். ஸோ எந்த பீஸை எப்படி இங்கே கொண்டு வரணும், இந்த பீஸை இங்கே கொண்டு போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குப்பா, ப்ளூவும் க்ரீனும் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, க்ரீனும் ரெட்டும் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, எல்லோவும் க்ரீனும் இருக்குது. ஸோ இந்த எல்லோவும் க்ரீனும் இங்கே பாரு, இந்த க்ரீன் வந்து இங்கே வரணும், இந்த எல்லோ இங்கே வரணும். ஓகே, அப்போ இந்த ப்ளூ க்ரீன், இந்த ப்ளூ இங்கே போகணும், இந்த க்ரீன் இங்கே வரணும், இந்த ரெட் இங்கே போகணும், இந்த க்ரீன் இங்கே வரணும். என்ன பண்ணுறது, இந்த பீஸ் அப்படியே கீழே வரணும் அப்படின்னா
இந்த க்ரீனும் எல்லோவும் கீழே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இன் இன் அவுட் அவுட். டடா, என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? கியூபு சிம்பிளாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இன் இன் அவுட் அவுட். எந்த பக்கமாக ஹைட் பண்ணணும், ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த கியூபை நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாமா? என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு எல்லா சைடும் மிக்ஸ்அப் ஆகிருந்தது. இந்த கலர், இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டையும் ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணோம். எல்லா சைட்லேயும் அந்த மாதிரி மேட்ச் பண்ணோம். மேட்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு சைடு ஃபுல்லாக க்ரீன், இந்த ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளூ, ஒரு சைடு ஃபுல்லாக எல்லோ, ஒரு சைடு ஃபுல்லாக ரெட்டுன்னு கொண்டு வந்தோம். ஆனால் இந்த மிடில் பார்ட் வந்து தப்பாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மிடில் பார்ட் தப்பாக இருந்தனால உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 பீஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பீஸை கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸ் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். தப்பாக இருக்கிற பீஸு உங்களை பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் இந்த பேக் சைடில் இந்த பீஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பீஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 3ஐயும் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்க அப்படின்னா இந்த கியூபை எந்த தப்பும் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். பண்ணி பார்க்குறீங்களா? பாய், தேங்க்யூ.